சரி, இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துறீங்களா? ஆப்ஷன் ஏ வந்து ஏ ஃபால்ஸு ஆர் ட்ரூ. ஏ வந்து ஃபால்ஸ் ஆமா, ஆர் வந்து ட்ரூ ஆமா. அதே மாதிரி ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே மாதிரி போத் ஏ ஆர் ட்ரூ, போத் ஏ ஆர் ட்ரூ ரெண்டு கொடுத்துருக்காங்க. போத் ஏ ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் சரியாக வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ காரணம் வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லையாமை, இலை மட்கு சத்து குறைவாக காணப்படுகிறது. ஸோ கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் புக் படிக்க போகிறோம், சாயில் படிக்க போகிறோம், சாயில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது, நிறைய திங்க் பண்ணிகிட்ருப்போம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரிங்களா? இன்னொரு நேரடியாக கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கள். இன்னொன்று நேரடியான கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியோடு நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். The day's soil is internationally known as tropical Carnozems, CHRNOZEMS, Carnozems. சரிங்களா? சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசம்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பிளாக் சாயில். ஸோ இதெல்லாம் வந்து என்ன தான் புக் எடுத்து படித்தாலும் எங்கேயாவது ஒரு பகுதியில் சிறுசாக கேட்டு விட்ருவான். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது போல் ரொம்ப உள்ளே போய் கேட்குறனால நம்ம கேர்ஃபுல்லாக இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து எக்ஸாமில் கேட்டது கொஷின் எடுத்து நான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமியில் இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் லேயர். சரிங்களா? அப்பர் மோஸ்ட் லேயர், அங்கே தான் நம்ம வந்து ஆக்சுவலாக தங்கியிருப்போம் இல்லையா? சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ பூமியின் மேல் பரப்பில் ஒரு அடுக்காக காணப்படுவது தான் மண். இந்த மண்ணில் என்ன காணப்படுகிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, மினரல்ஸ், கனிமங்கள் காணப்படுது. ஆர்கானிக் மேட்டர். சரிங்களா? ஆர்கானிக் மேட்டர், கூட்டு பொருள்கள், தமிழில் கூட்டு பொருள்கள். லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர், வாட்டர். இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் காணப்படுது. பூமியில் என்ன காணப்படுதோ அதான். விலங்கின பொருட்கள், காற்று, நீர் எல்லாமே அடங்கியது தான் இந்த மண். இந்த மண்ணை வந்து நம்ம துகள்களாக பார்க்கலாங்க, பார்ட்டிகல்ஸ் இல்லையா? பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். இந்த மண்ணை எப்படி பார்க்கலாம்? கிரைன்ஸ், துகள்களாக பார்க்கலாம். அந்த துகள்கள் எப்படி இருக்கும்? மேஜர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக இருக்கும். கிளே. ஸோ கிளேனா களிமண். சரிங்களா? களிமண். அதுக்கப்புறம் சாண்ட், மணல். சில்ட், இப்படி தான் காணப்படுது. சில்ட் அப்படிங்கிறது அதாவது படிவுன்னு சொல்லுவாங்க. மண்டி படிவு. களிமண், மணல், மண் மண்டி படிவு. இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? 3 வகையாக பிரிக்கலாம். இந்த மண் எப்படி உருவாகுது? எப்படிங்க இந்த மண் உருவாகுது? மண் எப்படி உருவாகும்? இந்த மண் உருவாதல் எப்படி? அதை கொஞ்சம் நம்ம ஒரு சார்ட் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்னா, முதன்மை பாறை மூலமாக உருவாகுது. முதன்மை பாறை என்னன்னு பார்க்கலாம்.
வேற எப்படி உருவாகுது? காலநிலை காரணமாகவும் உருவாகுது. அடுத்தது காலம். சரிங்களா? காலம். அதுக்கப்புறம் தாவரங்கள், விலங்கு, அதுக்கப்புறம் நுண்ணிய உயிரினங்கள். நுண்ணிய உயிரினங்கள். இன்னொரு பகுதியிலேருந்து எப்படி உருவாகுது அப்படின்னா நிலத்தோற்றம். ஸோ இது வந்து அப்படியே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் சொல்கிறோம் பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் வந்து முதன்மை பாறை அப்படின்னா பேரண்ட் ராக். சரிங்களா? பேரண்ட் ராக். நிலத்தோற்றம் அப்படிங்கிறது ரிலீஃப். தாவரம், விலங்கு, நுண்ணிய பொருட்கள் அப்படிங்கிறது ஃப்ளோரா, ஃபானா, மைக்ரோ ஆர்கானிசம். காலம்ங்கிறது டைம், கிளைமேட். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். என்ன சொல்லுவாங்க? கிளைமேட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னது? ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், சரிங்களா, வெதரிங், ஹியூமஸ், இதெல்லாம் வந்து காலநிலையை குறிப்பது. காலநிலை குறிக்கும் காரணிகள் அது மழைப்பொழிவு, சிதை உறுதல், சரிங்களா, சிதை உறுதல், அதுக்கப்புறம் இலை மட்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இது வந்து காலநிலைகளை தீர்மானிக்கும் காரணிகள். சரி, முதன்மை பாறை போகலாம். அங்கே என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பாறை அப்படிங்கிறது முக்கியமான பாறைங்க. முக்கியமான பாறை. இந்த முக்கியமான பாறை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை பாறையால் மட்டும்தான் மற்ற பாறைகளை தீர்மானிக்க முடியும். சரிங்களா? இந்த பேரண்ட் ராக் டிட்டர்மின்ஸ் கலர், டெக்ஸ்டர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ், கண்டென்ட், பெர்மியபிலிட்டி. இத்தனை ஒர்க்கையும் இந்த முதன்மை பாறைகள் தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. பாறைகள் தேய்வுறுவதால் அரிக்கப்படுவதால் மண் உருவாகிறது. வெதரிங் ஆஃப் ராக்ஸ், டெபாசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெனுடேஷன். பாருங்கள், முக்கியமான ஒரு வேர்டு இங்கிலீஷில் டெனுடேஷன். ஸோ டெனுடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா தேய்வுறுதல். ஸோ தேய்வுறுதல், அரிக்கப்பட்டு தேய்வுறுதல், அதான் டெனுடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க, எது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் வந்து பூமியின், இதான் பூமிங்க. பூமின்னா செவ்வகத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்கே தான் பூமி. சரிங்களா? இதுதான் வந்து மேல் பரப்பு. சரிங்களா? ஸோ மேல் பரப்பு கூட நம்ம இப்படி தான் போடணும். இப்படி வளைச்சி போடக்கூடாது, இப்படி வளைச்சி போடணும் இல்லையா? இதான் மேல் பரப்பில் நம்ம இருக்கோம். புரியுதுங்களா? இதான் மேல் பரப்பு. சரி, இந்த ஏன் இந்த மாதிரி ரெக்டாங்கிளை போட்டுக்கோன்னா அடுக்குகள்ங்க. இது மாதிரி ஒரு 4 அடுக்குகள் காணப்படுது. இந்த அடுக்குகள் நம்ம வந்து ஏ, பி, சி, டி இப்படி நம்ம பிரிச்சுக்கணும். டி அப்படிங்கிறது பேரண்ட் ராக், மூலப்பாறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூலப்பாறை அல்லது முதன்மை பாறை, அதுதான் வந்து அடியில் இருக்குங்க. அதற்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ராக்னு சொல்லுவாங்க. இது வெதரிங் ராக்ஸ். வெதரிங் ராக்ஸ் அப்படிங்கிறது சிதைவுற்ற பாறை. அடுத்தது பி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே தான் மணல் காணப்படும். மணல் காணப்படும், களிமண், கிளே, சரிங்களா, அதெல்லாம் காணப்படும். அடுத்து அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சாயில் அப்படின்னு சொல்லி தான் டாப் சாயில். ஸோ டாப் சாயில் அப்படின்னாது மக்கிய உயிரினங்கள் கொண்ட மேல்மண். டாப் சாயில் வித் ஹியூமன்ஸ் அண்ட் வெஜிடேஷன்ஸ். அங்கே தான் வந்து இந்த உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய மண். ஸோ மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம மூலப்பாறை கீழே இருக்கும், அதற்கு மேலே சிதைவுற்ற பாறை இருக்கும், அதற்கு மேலே வந்து களிமண், மணல் காணப்படும். அந்த மணலுக்கு மேலே தான் ஹியூமஸ், வெஜிடேஷன், சாண்ட் காணப்படுதுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டைப்பு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மண்ணின் வகைகள்னு சொல்கிறாங்க. மண்ணின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு எவிடன்ஸ் தான் சொல்ல முடியும், சும்மா சொல்ல முடியாது இல்லையா. நம்மலாம் போய் மண்ணின் வகைகள்லாம் கண்டுபிடிக்கல. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1953 யாருன்னா ஐசிஏஆர். அவங்க சொல்கிறாங்க. ஐசிஏஆர்னு அர்த்தம் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 8 பிரிவுகளாக மண்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஒன்று வந்து என்னது, பிளாக் சாயில், கரிசல் மண். சரிங்களா. ஒவ்வொரு முறை நம்ம மண் எழுத தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் சாயில், கரிசல் மண். ரெட் சாயில், செம்மண். அல்லுவியல் சாயில், ஸோ அல்லுவியல் சாயில், வண்டல் மண். ஃபாரஸ்ட் மவுண்டைன் சாயில், காடு மற்றும் மலை மண். அரிட் டெசர்ட் சாயில் அப்படின்னா வறண்ட பாலை மண். லேட்டரைட் சாயில், சரளை மண். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சொல்லிட்டோம், இன்னும் 3 இருக்குது. 6 சொல்லிட்டோம் இல்லையா. 6 சொல்லிட்டோம். அடுத்தது வந்து 2 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிடி, பெட்டி அல்லது பேட்டி சொல்லுவாங்க. பேட்டி மார்ஷி சாயில், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சலைன் ஆர் அல்கலைன், சலைன் அண்டு அல்கலைன். ஸோ உப்பு மற்றும் கார மண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டைப்ஸ் யார் கொடுத்துருக்காங்க, ஐசிஏஆர் 1953. இதில் ஒரு 2 கேள்வி கேட்கலாங்க. 2 கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கேட்கலாம்னு சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே அதிக சதவீதத்தில் காணப்படும் மண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் தான் அதிகமாக காணப்படுகிறது. எத்தனை சதவீதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.18% காணப்படுதாங்க. மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சலைன் அண்டு அல்கலைன் சாயில்னு சொல்லுவோம், 1.29%. ஸோ மற்றவங்களாம் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனால் இந்த கரிசல் மண்ணா என்ன, எப்படி உருவானுச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கரிசல் மண், பிளாக் சாயில். ஸோ ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன், ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாமில் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இது எங்கே இருக்கணும், இந்த கரிசல் மண் எங்கே இருக்குது அப்படின்னா தக்கான பகுதி. ஸோ டெக்கன் பிளேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறை, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறையில் தான் இந்த கரிசல் மண்ணை நமக்கு வந்து கிடைக்குது. இதனுடைய நிறம் எப்படி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பு நிறமாக காணப்படுகிறது. ஜென்ரலி இது எப்படி பிளாக் சாயில், கருப்பு நிறமாக காணப்படுகிறது. அப்படி கருப்பு நிறமாக இருக்க காரணம் என்னன்னா டைட்டானியம் ப்ளஸ் இரும்பு, டைட்டானியம் மற்றும் இரும்பு இருப்பதால தான் இந்த கரிசல் மண் கருப்பாக காணப்படுகிறது. இந்த மண்
என்னென்ன பண்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறத முக்கியமான நமக்கு வந்து வேதி பண்புகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இயற்பியல் பண்புகள் மண்ணுக்கு பெருசாக கேட்க மாட்டாங்க. வேதி பண்புகள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் கால்சியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும். சரிங்களா? அந்த கால்சியம் எப்படி காணப்படுகிறதுனா, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் கார்பனேட்டாக காணப்படுகிறது. சரி ஐயா, கார்பனேட்டுகளாக காணப்படுது. சும்மா சாதாரண வெறும் கால்சியமாக வெறும் மெக்னீசியமாக காணப்படுவதில்ல. கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன காணப்படுகிறது அப்படின்னா, பொட்டாஷ் லைம். சரிங்களா? பொட்டாஷ் லைம் அப்படின்னு காணப்படுதாமா. ரிச் பொட்டாஷ் லைம். பொட்டாஷ் லைம்னா என்ன அர்த்தம்? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு வந்து காணப்படுகிறது, அதிகமாக சுண்ணாம்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏற்கனவே பார்த்துட்டோம், இரும்பு காணப்படுகிறது, அலுமினியம் காணப்படுகிறது, கால்சியம், மெக்னீசியம். ஸோ எக்ஸாமில் நம்மளே கொஷின்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். என்னென்ன தனிமங்கள் இந்த கரிசல் மண்ணில் காணப்படும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா தாராளமாக சொல்லலாம் இல்லையா? கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, அலுமினியம், மேக்னீசா, அப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளவும் இதில் காணப்படுகிறது இந்த கரிசல் மண்ணில். இது வந்து இந்த பொட்டாஷ் லைம், அயான், அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம் அதிக அளவில் காணப்படுகிறது, ரிச்சாக காணப்படுதுங்க. அப்போ அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறைந்த அளவு இருக்க தான் போகுது. குறைந்த அளவில் இருக்கக்கூடியது என்ன? நைட்ரஜன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட், பாஸ்பாரிக் அமிலம், அதுவும் காணப்படுகிறது. பிறகு வந்து ஹியூமஸும் காணப்படுது. சரிங்களா? ஹியூமஸ், மக்குகள். ஹியூமஸ்னால் மக்கு. ஸோ நைட்ரஜன், பாஸ்பாரிக் அமிலம், ஹியூமஸ், இது எவ்வளோ குறைவாக காணப்படுகிறது. ஸோ ரெண்டும் கேட்பாங்க, குறைவாக காணப்படுகிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது? ஹை டிகிரி ஆஃப் மாய்ச்சர் ரிட்டன்டிவிட்டி. அதிக ஈரப்பதம், அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது முக்கியமானது. ரைட்டு. இன்னொரு முக்கியமானது ரெட் இங்கில் கொடுக்குறோம் பாருங்கள், இது எக்ஸாமில் கேட்பாங்க பாருங்கள். காட்டன் இல்லையா? காட்டன், தமிழில் சொல்கிறேன், மில்லட்ஸ், டொபேக்கோ, சுகர் கேன். இந்த 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 4 கொடுத்துருக்காங்க. கரும்பு, புகையிலை, பருத்தி, திணை வகைகள் இந்த மண்ணில் சிறப்பாக வளரும். சரிங்களா? அதாவது இந்த மண்ணில் வளரும் பயிர்கள் என்னன்னு கேட்பாங்க. பருத்தி, திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு சிறப்பாக வளரும். அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, இது எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது? ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டோம், தக்கான பகுதியில் காணப்படுகிறது. தக்கான நம்ம சவுத்து ஃபுல்லாகவே. எங்கே பார்க்கலாமா? எங்கெங்கே இது காணப்படுகிறது? மகாராஷ்டிரா மற்றும் மாலவ பீடபூமி, மாலவ பீடபூமி, மாலவ பிளாட்டூஸ். இது மட்டும் இல்லாமல் கத்தியவார் பெனிசுலா, தீபகற்பம். கத்தியவார் பெனிசுலா தீபகற்பத்தில் காணப்படுது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் ராயல்சீமா, இந்த இடத்துல தான் இந்த கரிசல் மண்கள் அதிகமாக காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய வட பகுதியிலும் இது காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ மகாராஷ்டிரா அந்த மாலவா பிளாட்டூஸ், கத்திவார் பெனிசுலா, தெலுங்கானா அண்ட் ராயல்சீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்லைடில் நம்ம வந்து கரிசல் மண் முழுவதும் இருக்கிறதுனால அப்படியே கண்ணை மூடிட்டு படிச்சிங்கன்னா இதை தவிர்த்து கொஷின் கேட்குறது ரொம்ப ரேராக இருக்கும். இதை சிறப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போனால் ரெட் சாயில்.
ரெட் சாயில், செம்மண் சொல்கிறோம் இல்லையா, அதான். இந்த செம்மண் உருவாவதற்கு காரணம் என்ன, எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த கிரானைட் தான். கிரானைட்டு, அதுக்கப்புறம் நீசஸ்ன்னு இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, நீசஸ். ஸோ GNEISSES, நீசஸ். தமிழில் வந்து நைஸ், தமிழில் வந்து நைஸ் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் பாறை, இந்த கிரானைட் பாறை, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீகம்போசிஷன் ஆடுறாங்க, சரிங்களா. அப்படி சிதைவடைந்து உருவாது தான் இந்த செம்மண். இந்த சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் சரிங்களா, சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அயன் ப்ளஸ் மெக்னீஷியம் வச்சுருக்காங்க, சரிங்களா. இரும்பும் மெக்னீஷியம் அதிகமாக காணப்படுவதால் இவங்க வந்து சிவப்பாக காணப்படுகிறது. வேறு ஏதாவது இவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, குறைவாக வச்சுருப்பாங்க. டெஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா நைட்ரஜன், ஓகேங்களா, ஹியூமஸ்னா மக்கு, பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட்க்கு நான் PN எழுதுகிறேன், பாஸ்பாரிக் அமிலம் ப்ளஸ் லைம், சுண்ணாம்பு, இதெல்லாம் குறைவாக வச்சுருக்காங்க நம்ம, ஓகேங்களா. சரி, இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, நேச்சுரல் மண்ணின் தன்மைகள் எப்படி இருக்கும், மென்மையாக காணப்படும். இந்த மண் வந்து மென்மையாக இருக்குங்க, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிளே ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கேவோலினிட்டிக் மினரல்ஸ், இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழ் சொல்கிறேன், KOLINITIC, கேலோலினிக் மினரல்ஸ். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா வெண்களி பாறை தாதுக்கள், வெண்களி பாறை தாதுக்கள் காணப்படும், ஓகேங்களா. சரி, இதில் வந்து என்னென்ன பயிர்கள் வளரும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா அது தயாராக இருக்கணும். பாருங்கள், வீட் கோதுமை, ரைஸ் நெல், காட்டன் பருத்தி, சுகர்கேன் கரும்பு, பல்சஸ்னால் பருப்பு வகைகள். அங்கே திணை வகைகள் பார்த்தோம், இங்கே பருப்பு வகைகள் எக்ஸ்ட்ரா. இது மட்டும் இல்லாமல் அரிசியும் கோதுமையும் அதிகமாக இந்த செம்மண்ணில் வளரும். சரி, இந்த மண் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியூஸ், தக்கான பீட பூமி அங்கே காணப்படுது, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்கெல்லாம் காணப்படுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாகபுரி அப்படின்னு சொல்லுவாங்க, சோட்டா நாகபுரி பீடபூமி பிளாட்டூஸ் அது. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் வந்து இந்த மண் காணப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது வண்டல் மண், அல்லூவியல் சாயில். அல்லூவியல் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். காதர் பாலைவனம், காதர் பிளேசஸ்லாம் இருக்குது. அந்த பிளேசஸில் ஒரு வெளிர் நிறமுடைய காணப்படுதாமா, வெளிர் நிறம், சரிங்களா. ஸோ வெளிர் நிறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்டு மோர் சிலிசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி காணப்படுவது தான் இந்த அல்லூவியல் சாயில். அது இல்லாமல் பாங்கர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, பாங்கரில் சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாறைகளால் காணப்படுவது, கிட்டத்தட்ட ஒரு டார்க் கலரில் காணப்படுவது அல்லூவியல் சாயில். சரி, எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இந்த அலுவியல் சாயில்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பேஸ்டு இல்லைங்களா. அது ஆறுகளில் படிய வைத்தல் மூலமாக உருவாகுது. ஸோ செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ், சரிங்களா. ஸோ ஆறுகள் மற்றும் சிற்றோடைகள் மூலமாக இந்த அலுவியல் சாயில் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய வேதி பண்புகள் என்ன? கண்டிப்பாக பொட்டாஷ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பாரிக் அமிலம், லைம் சுண்ணாம்பு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அது காணப்படுகிறது. இவங்கெல்லாம் வந்து ரிச் ஃபார்மில் இருப்பாங்க, அதிகமாக காணப்படுவாங்க. ஸோ புவர் ஃபார்மில் யார் இருப்பாங்க? ரொம்ப குறைவாக யார் இருப்பாங்க அப்படின்னா நைட்ரஜன் மிகவும் குறைவாக காணப்படுகிறாங்க, சரிங்களா. இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் அருமையான ஒன்று கொடுத்துருக்கான், சாண்டி லோ சில்ட் கிளே. அவ்வளோதான், மற்றெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இருக்கும்? வண்டல், சாண்டினா வண்டல், மண் வண்டி தான் சில்ட்டு, களிமண் போன்ற கலவைகளால் காணப்படுவது தான் இந்த அலுவியல் சாயில், சரிங்களா. ரைஸ், வீட், சுகர்கேன், ஆயில் சீட்ஸ், சரிங்களா. ஸோ ரைஸ், வீட், சுகர்கேன், ஆயில் சீட்ஸ், நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துகள் இந்த வண்டல் மண்ணில் வந்து சிறப்பாக வளரும். இது எங்கே காணப்படுகிறது? அது கேட்பாங்க இல்லையா, எங்கே காணப்படுகிறது? கங்கை இல்லையா, அங்கே நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். கங்கை ஆறு, பிரம்மபுத்திரா இந்த ஆற்று படுக்கையில் காணப்படுகிறது. மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய சமவெளி பகுதியில் அந்த பிளைன்ஸில் அது காணப்படுது. இது இல்லாமல் கிழக்கு கடற்கரை முகத்துவாரம், ஸோ எஸ்டரிஸ் சொல்கிறோம் இல்லையா, அது ரிவர் மவுத் ஆஃப் தி கோஸ்ட் ஈஸ்ட், அங்கெல்லாம் இது காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், காடு மற்றும் மலை மண். இந்த மண் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌதிக சிதைவுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக சிதைவு. ஸோ பௌதிக சிதைவு என்னது? மெக்கானிக்கல் வெதரிங். வாட் ஆர் தி மெக்கானிக்கல் வெதர்ஸ்? ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர். இதனால தான் இந்த மண் உருவாகுது. பனி, மழை, வெப்பநிலை வேறுபாடுகளின் காரணமாக, இந்த பௌதிக சிதைவின் காரணமாக இந்த மண்கள் உருவாகின்றன. காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் இது மாறிப்பட்டே இருக்கணுமா. இந்த மண்ணில் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மண்ணை காட்டிலும் பொட்டாசியம், சரிங்களா, பாஸ்பரஸ், லைம், சுண்ணாம்பு எவ்வளோ இருக்குங்க? குறைவாக காணப்படுது, சரிங்களா, குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ். அப்போ என்ன தான் இது அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா வெரி ரிச், மற்றவங்களை காட்டிலும் மிகவும் அதிகமாக காணப்படக்கூடிய எது? மக்கு, ஹியூமஸ் வந்து காணப்படுகிறது. ஸோ இலை மட்கு சத்துக்கள் அதிகமாக இந்த மண்ணில் காணப்படுகிறது. ஸோ அதனால் என்ன விளையுங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையக்கூடிய பொருள் காஃபி, டீ, இது நல்லா விளையும். இது மட்டும் இல்லாமல் ரைஸ் கூட விளையுது,
நெல், மெய்ஸ் மக்காச்சோளம், சரிங்களா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, பார்லி, சரிங்களா. இது இல்லாமல் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னால் வெப்பமண்டல பழ வகைகள், வெப்பமண்டல பழ வகைகள் இது போல் நிறையா வந்து இதில் விளையுது. ஓகே, இது எங்கெங்கெல்லாம் விளையும்? இது மாதிரி மண் இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் லடாக் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது ஹிமாச்சல பிரதேஷ், ஹெச்பி ஹிமாச்சல பிரதேசில் காணப்படுது. உத்தரகாண்ட், சிக்கிம் இங்கெல்லாம் இது காணப்படுகிறது. ஸோ இங்கே என்ன இருக்கும், ஏன் அப்படி இதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெல்ட்டுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா? கானிஃபெரஸ், கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட். கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்னு அர்த்தம் ஊசி இலை காடுகளின் பகுதிகள், ஊசி இலை காடுகளின் பகுதிகள். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் இந்த மண் வகைகள் காணப்படுகிறது. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா வறண்ட பாலை மண், வறண்ட பாலை மண், அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், அரிட் அண்டு டெசர்ட் சாயில் எப்படிங்க ஃபார்மேஷன் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா, ஸோ ட்ரை கிளைமேட். ஸோ ட்ரை கிளைமேட்னா வறண்ட வானிலை. ஸோ வறண்ட வானிலை என்ன அர்த்தம்? ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சர்னாலையும் இது வந்து உருவாகுது. சாயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பகுதியில் வறண்டு காணப்படுவதால் அது வறண்ட பாலை மண். இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்காதுங்க, ஹியூமஸ் இருக்கவே இருக்காது. அதாவது மட்கு, இலை மட்கு சத்து மிகவும் மிகவும் குறைவாக இருக்கும். தாவரங்கள் வளருவதற்கு ஏற்றதாகவே இது இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வேதி பண்புகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, உப்பு அதிகமாக காணப்படும், சரிங்களா, அமிலத்தன்மை கொண்டது, உப்பு அதிகமாக காணப்படும், அமிலத்தன்மை கொண்டது, பாஸ்பேட்டும் இருக்கும், கால்சியம் கார்பனேட் CaCO3 கால்சியம் கார்பனேட்டும் இதில் காணப்படும், சரிங்களா. அதனால தான் இங்கே பயிர்கள் சரியாகவே வளராது. நைட்ரஜனும் மிகவும் குறைவு தான், நைட்ரஜன் குறைவு, ஏற்கனவே பார்த்துட்டோம், பாஸ்பேட் குறைவு. அது இல்லாமல் கூட்டு பொருட்கள், ஆர்கானிக் மேட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்கானிக் மேட்டர் கூட ரொம்பவும் குறைவாக தான் காணப்படும். இந்த மண் எப்படி தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். வெளிர் நிறம்ங்க, இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, வெளிர் நிறமாக இருப்பாங்க. நம்ம வெளிர் நிறம் அப்படின்னு என்ன அர்த்தம்? லைட் இன் கலர்ஸ், லைட் இன் கலர்ஸ். அதுக்கு இல்லாமல் குறைந்த ஈரப்பதம், குறைந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது லோ இன் மாய்ச்சர், ஏற்கனவே படிச்சிட்டோம், லோ ஹியூமஸ் இல்லையா, குறைந்த மட்கு கொண்டது. சரி, இப்படி மோசமாக இந்த மண் இருக்குல்ல, என்ன வளரும், அப்படி என்ன இங்கே வளர்ந்துற போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன வளரும் அப்படின்னா மில்லட்ஸ், மில்லட்ஸ் வளரும், காட்டன், பருத்தி, பார்லி, மெய்ஸு, மக்காச்சோளம், பல்ஸ், சரிங்களா. இதுதான் வந்து இங்கே வளரக்கூடியது. இது எங்கெங்கே காணப்படும்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இங்கே இன்னும் வறண்ட எங்கே காணப்படும்? ராஜஸ்தான் பாலைவனம், குஜராத், சரிங்களா, பஞ்சாப் இந்த பிளேஸ்லலாம்
இது போல மண் வகைகள் காணப்படுகிறது. அடுத்த ஒரு மண் வகை சரளை மண். ஸோ லேட்டரைட் சாயில். ஸோ இந்த மண் உருவாவதற்கு காரணம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு அண்டு ஹாட். என்னாச்சுங்க, குளிரும் வெப்பமும் மாறி மாறி அடுத்து நிகழும்போது அந்த கண்டிஷனை சமாளிக்க முடியாமல் இந்த சரளை மண்கள் வந்து ஒன்று சேராமல் தனித்தனியாக வந்துடுவாங்க. இன்னும் இதை சொல்லணும் அப்படின்னா லீச்சிங் சொல்லுவாங்க. லீச்சிங் அப்படிங்கிறது மண் சுவர். சரிங்களா, மண் சுவராலும் இது வந்து காணப்படுகிறது, அது உருவாகிறது. ஸோ இது மாதிரி நடக்கிற பேர், அது அதிக வெப்பத்தாலும் அதிக குளிர்னாலும் மாறி மாறி நிகழ்றதுனால அதுக்கு லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் அப்படி என்ன வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய மண் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் அலுமினியம். ஸோ இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரற்ற ஆக்சைடுகளாக உருவாகிறது. இந்த மண் பார்ப்பதற்கு எப்படி இருக்குங்க, அமிலத்தன்மையாக காணப்படும். பார்ப்பதற்கு அமிலத்தன்மையாக காணப்படும். சரிங்களா, கெனாட் ரீடைன் மாய்ச்சர். அந்த ஈரப்பதத்தை தக்க வைத்தும் அது இப்போ சரளையாட்டம் உருண்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஈரப்பதத்தை தக்க வைக்காதுங்க. சரிங்களா, கெனாட் ரீடைன் மாய்ச்சர், தக்க வைக்க முடியாது. அதனால் எந்த ஒரு பயிர் பெருசாக வளராது. அது இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோம் அண்ட் கிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து லோம் அண்ட் கிளே, அதாவது களிமண் கலந்த வண்டல் படிவு. அப்படி இருப்பாங்க. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் என்னதான் வளரும், என்னென்ன பயிர்கள் வளரும்? காஃபி வளரும். காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட் என்னது, முந்திரி, டேப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. டேப்பியோக்கான்னா அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, குச்சி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குச்சி கிழங்குலாம் இந்த சரளை மண்ணில் சிறப்பாக வளரும். இந்த மண் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்ஸாமில் காணப்படுகிறது. அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகா. சரிங்களா, கேரளா, கர்நாடகா மலை அடிவாரத்தில் காணப்படுதாமா. இது இல்லாமல் ஒரிசா, சரிங்களா, ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் இது இந்த சரளை மண் லேட்டரைட் சாயில் வந்து காணப்படுகிறது. அடுத்த ஒரு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் அல்லது சதுப்பு நிலமண், அல்லதுன்னு சொல்கிறேன், மற்றும் சதுப்பு நிலமண். ஸோ பெட்டி அண்டு மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்க இது வளரும், எப்படி உருவானுச்சு அப்படின்னா, அந்த உயிரின பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆர்கானிக் மேட்டர். ஸோ அவங்களால இவங்க உருவாகிறாங்க. உயிரின பொருட்கள், இந்த உயிரின பொருட்கள் சிதைவடைந்து ஈர காலநிலை ஹியூமிட் ரீஜியன்ஸ்னால இது உருவாகுது. சரிங்களா, அது இன்னொரு உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண் ஹெவி ரெயின்ஃபால். ஹெவி ரெயின்ஃபால் இருந்தாலும் வரும், ஹை ஹியூமிடிட்டி. சரிங்களா, ஹை ஹியூமிடிட்டி இருந்தாலும் இது வரும். அதாவது அதிக மழையளவு மற்றும் அதிக ஈரப்பதத்தினாலும் இந்த களிமண் உருவாகிறது. இந்த களிமண்ணில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குங்க, குறைவாக காணப்படுதாமா.
பொட்டாசியம் மற்றும் பாஸ்பேட் மிகவும் குறைவாக காணப்படுது. இந்த மண் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? கருமையாக காணப்படும். கருமையாக காணப்படும். அதிக காரமாக இருக்கும். அதிக காரம், அதாவது பிளாக் அண்ட் ஹை அசிடிட்டி, அசிடிக், ஹை அசிடிக். ஓகேங்களா? வேற என்ன இல்லை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 40%, 10 to 40% ஆர்கானிக் மேட்டர் காணப்படுவோமா? சரிங்களா? அதாவது கூட்டு பொருட்கள் அல்லது மக்கு பொருட்கள் காணப்படும். இங்கே வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 2 பயிர்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று பேடி. பேடி அப்படிங்கிறது நெல்லை குறிக்குது. 2வது ஜூட். ஜூட் அப்படின்னா சணலை குறிக்குது. ஸோ சணல் மற்றும் நெல் இதுதான் வந்து இந்த களிமண்ணில் வளரக்கூடியது. இந்த மண் எங்கெங்கே காணப்படுகிறது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டயம். கோட்டயம் சொன்னால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும். கேரளா மற்றும் ஆலப்புழா. வேற எங்கே இது காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, தமிழ்நாடு. சரிங்களா? மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலில் வந்து சுந்தர்பன்ஸ், சுந்தரவனக்காடுகள், சுந்தர்பன்ஸ் அந்த ரீஜன்ஸ்லேயும் இது காணப்படுகிறது. பீகார், உத்தரகாண்ட். அந்த உத்தரகாண்டில் எங்கே அப்படின்னா அல்மோரா. உத்தரகாண்டில் அல்மோரா மாவட்டத்தில் இந்த மண் வகைகள் காணப்படுகிறது. கடைசி மண் ஒன்று பார்க்கலாம். இறுதியாக உப்பு கார மண். உப்பு மற்றும் கார மண். ஓகேங்களா? சலைன் அண்ட் அல்கலைன் சாயில். இந்த மண் உருவாவதற்கு காரணம் என்ன? எதனால் உருவாகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரே ஒரு வேர்டு, அருமையான வேர்டு, இல் ட்ரைனேஜஸ். இல் ட்ரைனேஜஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வடிகால் அமைப்பு இல்லாத நீர் ஓடுது பார்த்தீங்களா? வடிகால் அமைப்பு இல்லாத நீர் ஓடுது பார்த்தீங்களா? அந்த நீரில் தான் இந்த மண் அப்படியே கேபிலரி ஆக்ஷன், நுண்புழை. சரிங்களா? கேபிலரி ஆக்ஷன். கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னா நுண்புழை நுழைவு. நுண்புழை நுழைவு. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புக்கள்லாம் சேர்ந்து உப்பு அதிகமாக மாறிடுது. உப்புத்தன்மை, காரத்தன்மை அதிகமாக காணப்படுது. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து சோடியம் வச்சுருக்காங்க, மெக்னீசியம் வச்சுருக்காங்க, கால்சியம், சரிங்களா, மற்றும் சல்பூரிக் அமிலம், சல்பூரிக் ஆசிட். இது எல்லாத்தையும் இவங்க வந்து வச்சுருக்கறனால தான் உப்பு காரத்தன்மையாக இந்த மண் காணப்படுகிறது. இதில் சோடியம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. மிகவும் அதிகம். சோடியம் ரொம்ப அதிகமாக காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எப்படி இருக்குன்னா சிதைவுற்ற கனிமங்கள். சிதைவுற்ற கனிமங்களாக காணப்படுகிறது. இங்கே வளரக்கூடிய பயிர்கள் என்னன்னா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த உப்பு கார மண்ணில் பயிர்கள் வளராது. crops do not grow. Crops do not grow because of excess salination of soil. அதிக காரத்தன்மை காணப்படுவதால் கிராப்ஸ் பயிர்கள் வளராது. இது எங்கே காணப்படுகிறதுங்க இந்தியாவில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா எல்லா பகுதியிலும் இது காணப்படுகிறது. ஓகேங்களா?
சரி, இத்தனை மண் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரைட் சாயில், சலைன் சாயில். சரிங்களா? ஸ்பெஷலாக சில மண்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மண் காணப்படுகிறது அப்படிங்கிறது தனியாகவே கேட்பாங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த மண் காணப்படுகிறது அப்படின்னா 5 வகை மண் கண்டிப்பாக காணப்படுகிறது. சரிங்களா? என்னது? வண்டல் மண், வண்டல் மண் காணப்படுகிறது. கரிசல் மண், செம்மண் அதிகமாகவே காணப்படுதாமா. சரளை, சரளை மண், உவர் மண், சலைன் வாட்டர், சலைன் சாண்ட் இல்லையா, சலைன் சாயில். இந்த 5 மண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுது. ஸோ வண்டல் மண் பற்றி நமக்கு ஈஸியாக புரியும். எங்கே காணப்படும்? அதாவது இந்த என்ன சொல்கிறது, கோஸ்டல் பிளைன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ரிவர் வேலி ரீஜியன்ஸ். ஸோ ஆற்று படுக்கைகளை காணப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முக்கியமாக தமிழ்நாடுல வண்டல் மண் எந்த மாவட்டங்களில் காணப்படுதுன்னு கேட்பாங்க. ஸோ தஞ்சாவூர், திருவாரூர், சரிங்களா, திருவாரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. நான் ஷார்ட் எழுதியிருக்கேன், புரிஞ்சுக்கோ. கரிசல் மண் எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலி இந்த கரிசல் மண் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகளால் உருவாகிறது. தீப்பாறைகளால் உருவாகிறது. எங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. சரிங்களா? கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. இந்த பகுதியில் இந்த கரிசல் மண்கள் அதிகமாக காணப்படுகிறது. இங்கே வளரக்கூடிய இந்த மண்ணில் வளரக்கூடிய அதிகமான பயிர்னா பருத்தி நல்லா வளருமாம். ஸோ பருத்தி வந்து நிறையா வளர்ந்து இந்த மண்ணுக்கு வந்து இருக்கிற இடத்த காமிச்சு விட்ரும். நிறையா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல நிறைய பருத்தி வளர்ந்துச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பிளாக் காட்டன் சாயில், இந்த கரிசல் மண் இருக்கிறத ஈஸியாகவே காமிச்சு கொடுத்துரும். சரி, செம்மண் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்க்கலாம். சிவகங்கை, சிவகங்கை, ராமநாதபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த பிளேஸில் அதிகமாக இந்த ரெட் சாயில் செம்மண் காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2/3 பங்கு, 2/3 இந்த செம்மண் அதிகமாக காணப்படுகிறது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, செம்மண் அதிகமாக தமிழ்நாட்டில் கேட்பாங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு வகை மண் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா இந்த ரெட் சாயில் காணப்படுகிறது அப்படின்னு மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரளை மண் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சரளை மண் அப்படிங்கிறது இந்த லீச்சிங்னால வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி லீச்சிங் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த வகை மண்கள் காணப்படுகிறது. இன்னொரு பிளேஸ் நீலகிரி, நீலகிரியிலும் இந்த சரளை மண் காணப்படுதாங்க. ஸோ இறுதியாக இருக்கக்கூடிய உவர் மண்,
சரிங்களா? ஊவர்மன் சோழமண்டல கடற்கரை பகுதியில் காணப்படுது. சோழமண்டலா கோஸ்ட். முக்கியமான பிளேஸ் வந்து வேதராணியம். ஸோ வேதராணியம் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ஊவர்மன் காணப்படுகிறது. சரிங்களா? வேதராணியம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த ஊவர்மன் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த மண், இந்த ஊவர்மன் இருக்க பிளேஸில் எல்லாமே வந்து பயிர்கள் சிறப்பாக வளராது. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வேதராணியம் பகுதியில். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க? சுனாமி. எப்போது? டிசம்பர் 26, 2004 வந்த சுனாமி என்ன பண்ணுது? அதிக அளவில் இந்த மண்ணை படிய வச்சிருதுங்க. இன்னுமே அந்த பகுதியில் பயிரிட உகந்ததாக இல்லாமல் இருக்கு. பயிரிட உகந்தது இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மண்ணுடைய வகைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். மண் சீரழிவு பற்றி பார்க்கலாம். சாயில் டீக்ரேடேஷன். மண் சீரழிவு, சாயில் டீக்ரேடேஷன். இந்த மண் சீரழிவுக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா IIRS அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 2015 அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. IIRSன்னு என்ன அர்த்தம்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், இந்திய தொலை நுண்ணுணர்வு. கிட்டத்தட்ட 147 மில்லியன், சரியா, 147 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு மண் சீரழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் ஆஃப் இந்தியாவின் பாதி அளவு மண் அரிப்பால் பாதிப்பு அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து மண் சீரழிவு கிடைத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி மண் பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். கன்சர்வேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. சரிங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பகுதி ஈஸியான பகுதி இருந்தாலும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை எடுத்து பாருங்கள். ஸோ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து லேட்டரைட் சாயில் இல்லையா? லேட்டரைட் சாயில்னா சரளை மண் தானே, சரளை மண். பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரளை மண்ணில் கஷ்டமாக கொடுக்கல, லேட்டரைட் சாயில்னு தமிழே எழுதிட்டாங்க. அதனால தான் இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் லேட்டரைட் மண்ணுன்னே சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. காட்டு மற்றும் மலை மண். ஸோ ஆப்ஷன்ஸ் எழுதிட்டுருக்கேன் நான். சி வந்து சதுப்பு நிலமண், சதுப்பு நில மார்ஷி சாயில். ஆப்ஷன் டி அலுவியல் சாயில், வண்டல் மண். ஆப்ஷன் இ வந்து ஆன்சர் நாட் நோன், விடை தெரியவில்லை. ஏன்னா இது டிஎன்பிசி கொஸ்டின். கடைசி ஆப்ஷன் வந்து விடை தெரியவில்லை தான் கொடுப்பாங்க. கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து பதிலுக்குரிய ஆப்ஷன்ஸ். பின்வருவற்றுள் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகமாக உள்ளது? உயிர் சத்துக்கு இங்கிலீஷில் ஹியூமஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மண் எது அப்படின்னா, எல்லாரும் வண்டல் மண் நினச்சிட்டு இருப்போம். சரிங்களா? வண்டல் மண் கிடையாது. காட்டு மற்றும் மலை மண், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயிலில் தான் அதிகமான ஹியூமஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, காதர் வகை மண் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து மலை
அடிவாரம் அங்கு காணப்படுதானா? இல்லை, மலை அடிவாரத்தில் காணப்படவில்லை. ஆப்ஷன் பி பீட்மாண்ட் சமவெளி. பீட்மாண்ட் சமவெளியில் காணப்படுதானா? அங்கேயும் இல்லை. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் அவுட்டு. மூன்றாவது வெள்ள சமவெளி. வெள்ள சமவெளியில் தான் காணப்படுதாமா இந்த காதர் வகை மண். புரியுதுங்களா? நான்காவது வந்து மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு கொடுத்துறாங்க. எல்லாரும் அதான் கொடுப்பாங்க. புரியுதா? எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்கும். தெளிவாக எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு எப்படி கேட்குறாங்க அது தகுந்தாப்பில் ஆன்சர் கொடுங்க. ஸோ இது வந்து சாயில் அப்படிங்கிற டாப்பிக்கும் முடிஞ்சிருது. சரிங்களா? அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம்.